வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்ற அபிராமி அந்தாதியின் 45வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. காரணம், இப்பாடலை கேட்டால் வீண் பழிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். எய்தா பழி என்று வள்ளுவம் சொல்லும். அத்தகைய பழிகளிலிருந்து, வீண் பழிகளிலிருந்து, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஆனது உண்மையிலே என்ற பாடலை போன்று நிர்பந்தம் ஏற்படாமல் இருக்க இந்த பாடல் பெரிதும் பயன்படும் என்ற காரணத்தினால் இப்பாடலை இயற்கை யோகா மையம் இன்று உலகிற்கு வழங்கி மகிழ்கிறது. பாடல்: தொண்டு செய்யாது தொழாது, தொண்டு செய்யாது நின்பாதம் தொழாது, துணிந்து இச்சையே பண்டு செய்தார். பாரில் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால், அது கைதவமோ அன்றி செய்தவமோ. மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே, பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது தொழாது, தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது, துணிந்து இச்சை பண்டு செய்தார். பாரில் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால், அது கைதவமோ அன்று செய்தவமோ. மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே, பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது, துணிந்து இச்சை பண்டு செய்தார். பாரில் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால், அது கைதவமோ அன்றி செய்தவமோ. மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே, பின் வெறுக்கை அன்றே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணைக்கு நன்றி. எய்தா பழியிலிருந்தும் வீண் பழியிலிருந்தும் தப்பிக்க இந்த பாடலை கேளுங்கள், படியுங்கள், பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.